வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் அல்ல பழனி ஆண்டவனுக்கு ஒரு குருநாதர் அருணாபெருமனுக்கு ஜெய் எம்பெருமானுக்கு ஒரு முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவந்த திருப்பொண்ட மகாமந்திரத்தில் குமார் இழுத்தத்து வரிசைப்படி பாடல் 1140 உறவின் முறை கதறி என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளகத்தையும் பழனியாண்டன் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம். முருகாஜனம். இந்த பாடல் இறுதி நாளில் எம்பெருமானே நீ வந்து உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தனதன தனதன தானான தானதன தனதன தனதன தானான தானதன தனதன தனதன தானான தானதன தந்ததான. இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடல் உறவின் முறை கதறி அழ ஊராரும் ஆசையற பறை திமிலை முழவின் இசை ஆகாசம் மீது உற உலகில் உள்ள பலர் அரிசி வாய் மீதிலே சொரியும் அந்த நாளில் உனது முக கருணை மலர் ஓராரும் ஆறு இரு கை திரள் புயமும் எழி பனி கொள் வார் காது நீள் வெளியும் உபயபதம் இசை குலவும் சீர் ஏறு நூபுரமும் அந்த மார்பும் மறை அறைய அமரர் திரு பூமாரியே சுரிய மது ஒழுகு தரவில் மணி மீதே முன்னூல் ஒளிர மயிலும் இசை அழகு பொலி ஆளாய் முன் ஆர் அடியர் வந்து கூட மரளிப்படை யமபுரமும் மீது ஓடவே பொருது விருது பல முறையிலே ஊதி வாது செய்து மதலை ஒரு குதலை அடிநாயேனை ஆழ இங்கன் வந்திடாயோ அப்படின்னு முதல் பதில் கேட்கிறார். பிறைய இரு முரண் அசுரர் பேராது பாரில் விழ அதிர எழு புவி உலகம் ஈரேழும் ஓலமிட பிடிகளின் அடல் நிறைகள் பாழாகவே திசையில் நின்ற நாகம் பிரிய நெடுமலை இடிய மாவாரி தூடி எழ பெரியது ஒரு வயிறுடைய மாகாழி கூடியோடு பிணனினமும் உணவு செய்து பேயோடும் ஆடல் செய்ய வென்ற தீரா குறமரவர் கொடி அடிகள் கூசாது போய் வருட கரடி புலி திரி கடிய வாரான காணின் மிகு குளிர்கணியின் இளமரமதே ஆகி நீடி உயர் குன்று உலாவி கொடியது ஒரு முயலகனின் மீது ஆடுவாருடைய ஒரு புறம் அது உற வளரும் மாதா பெறா அருள் செய் குமர குருபர அமரர் வான்னாடர் பேண அருள் தம்பிரானே. இப்போ முதல் பதிய எடுத்துட்டு பொருள் எடுத்துப்பாங்க. உறவின் முறை கதறி அழ ஊராரும் ஆசையற பறை திமிலை முழவின் இசை ஆகாசம் மீது உற உலகில் உள்ள பலர் அரிசி வாய் மீதிலே சொரியும் அந்த நாளில் உனது முக கருணை மலர் ஓராரும் ஆறு இரு கை திரள் புயமும் எழில் பனி கொள்வார் காது நீள் வெளியும் உபய பதம் இசை குலவும் சீரேறு நூபுரம் அந்த மார்பும் மறை அறைய அமரர் தரு பூமாரியே சொரிய மது ஒழுகு தரவில் மணி மீதே முன்னூல் ஒளிர மயிலும் இசை அழகு பொலி ஆளாய் முன் ஆர் அடியர் வந்து கூட மரளிப்படை யமபுரமும் மீது ஓடவே பொருது விருது பல முறையிலே ஊதி பாது செய்து மதலை ஒரு குதலை அடிநாயேனை ஆட இங்கன் வந்திடாயோ அப்படின்னு முதல் பதில கேட்கிறார். ரொம்ப இணக்கமான ஒரு வேண்டுதல் வைக்கிறார். அதாவது ஒரு மனிதனுடைய அந்திம நாடு அப்படி படம் பிடிச்சு காட்டுறார். எப்படி சொல்றாரு? உறவு முறை கொண்ட சுற்றத்தினரெல்லாம் கதறி அழ ஊரில் உள்ள மற்றவர்களும் போய்விட்டால் இனி என் செய்வது என்று ஆசையற்று கைவிட பறை, அதாவது திமிலை ஒரு வகை பறை, முரசு ஆகிய வாத்தியங்களுடைய இசை ஆகாச முகடு வரை எழ உலகில் உள்ள பலரும் அரிசி வாய்மேல் சொரியும் அந்த கடைநாளில் உன்னுடைய கருணை திருமுக கமல மலர்களும் ஓர் ஆறும் 12 திருக்கரங்களும் திரண்ட புயங்களும் அழகிய குண்டலங்களை கொண்ட வரிசையான காதுகளும் நீண்ட கண்களும் 2 திருவடிகள் மீது விளங்கும் சிறப்பு மிக்க சிலம்பும் அழகிய திருமார்பும் வேதங்கள் ஒலிக்க கற்பகம் ஆதிய தேவலோக விருட்சங்கள் பூ மழை சொரிய தேனொழுகும் தன்மையில் மணிமாலையின் மேல் முன்னூல் முப்புரி நூலும் பூநூலும் விளங்க மயில் மீது அழகாய் விளங்கும் நம்பியாக என் முன்பு நிறைந்த அடியார்கள் உடன் வந்து கூட யமனுடைய படைகள் யமபுரத்தை நோக்கி ஓட்டம் பிடிக்கும்படி அவர்களோடு போர் புரிந்து வெற்றி சின்னங்கள் பலவும் வரிசையாக ஊதி தர்க்கித்து குழந்தை அன்பு கொண்டவனான ஒரு மழலை சொல் போல பேச்சுள்ள அடிநாயன் ஆகிய என்னை ஆழ்வதற்கு இவ்வாறு வந்து நீ உதவ மாட்டாயோ அப்படின்னு முதல் பதில ரொம்ப இணங்கி வேண்டுகிறார் சுவாமி நம்பொருட்டு. 2வது பதில அதாவது பிறை எயிர் முரண் அசுரர் பேராது பாரில் விழ அதிர எழு புவி உலகம் ஈரேழும் ஓலமிட பிடிகளின் அடல் நிறைகள் பாழாகவே திசையில் நின்ற நாகம் பிரிய நெடுமலை இடிய மாவாரி தூளி எழ பெரியது ஒரு வயிறுடைய மாகாழி கூடியோடு பிணனினமும் உணவு செய்து பேயோடும் ஆடல் செய்ய வென்ற தீரா மரவர் கொடி அடிகள் கூசாது போய் வருட கரடி புலி திரி கடிய வாரான காணில் மிகு குளிர்கணியின் இளமரமதே ஆகி நீடி உயர் குன்று உலாவி கொடியது ஒரு முயலகனின் மீது ஆடுவாருடைய ஒரு புறம் அது உற வளரும் மாதா பெறா அருள் செய் குமரகுருபர அமரர் வானாடர் பேண அருள் தம்பிரானே அப்படின்னு 2வது பதிவு முடிகிறார்.
ரெண்டாவது பதிக்கு என்ன பொருள்னா, அதாவது பிறைச்சந்திரன் போன்று பற்களும் வலிமையும் கொண்ட அசுரர்கள் வேறு இடங்களுக்கு ஓடிப்போக முடியாமல் பூமியில் மாண்டு விழ அதிர எழு புவி 7 உலகத்தினரும் நடுங்க 14 உலகத்தினரும் ஓலமிட அபய கூச்சலிட பெண் யானை ஆண் யானை இவர்களின் வலிமைமிக்க வரிசைகள் பாழ்பட்டு அழிய அஷ்ட திக்குகளில் உள்ள பாம்புகள் இடம் விட்டு ஓட்டம் பிடிக்க நெடுமலை என்று அழைக்கப்படுகின்ற மேரு ஆகிய பெரிய மலைகள்லாம் இடிபட்டு தூளாக பெரிய கடல் வற்றி புழுதி கிளம்ப பெரியதான ஒரு வயிற்றையுடைய மகா காளியானவள் பேய்களுடன் பிணத்தின் கொழுப்பையும் மாமிசத்தையும் உண்டு அந்த பேய்களோடு கூத்தாடும் வண்ணம் போர் புரிந்து வென்ற தீரனே, குரக்குல மலை வேடர்களின் கொடி என்னும் பெண்ணான வள்ளியின் திருவடியில் கூச்சமின்றி நாணம் கொள்ளாமல் நீ சென்று வருட நீ கால் பிடிக்க கரடி புலி இவை திரியும் கடுமையான நீண்ட காட்டில் மிக்க எழுந்த விளங்கி எழுந்த குளிர்ந்த வெங்கையின் இளமரமதாக உரு எடுத்து நின்று நீண்டு உயர்ந்திருந்த குன்றான வள்ளிமலையில் உலவியவனே, பொல்லாததான ஒப்பற்ற முயலகன் என்னும் பூதத்தின் மீது நின்று நடனம் புரிகின்றவன சிவபெருமானுடைய ஒரு பாகத்தில் இடது பாகத்தில் பொருந்தி விளங்கும் தாய் பார்வதி பெற்றோருடைய குமர குருபர மூர்த்தியே, அமரர் வானூடோர் விரும்பி போற்ற அவர்களுக்கு அருளிய அல்லது அருளும் தம்பிரானை நாயேனை ஆள இங்கன் வந்தினாயோ அப்படின்னு வேண்டிக்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் முதல்ல அரிசி வாய்மை, இது சுடுகாட்டில் வாக்கரிசி இடுறது, அதை சொல்கிறார். அடுத்தது தரவில் மணி, தரவில்னா தரம் அத்துயில் அத்துச்சாரியை தொக்கி நிற்குது தர. உதரவில் மணி மீது உதர பந்தனமாகிய ஒளியை கொண்ட மணிவடத்தின் மேலே முப்பரி நூல் விளங்க, உதரம்னா வயிறு, வில் ஒளி அப்படின்னு பொருள் காண்பார் ஆசிரியர் திருவிளங்கினார். இந்த பொருளில் மது ஒழுகு பூமாரின்னு இயக்கணும், அவன் தான் பொருள் வரும். மது ஒழுகு தர ஒழுகுதலை செய்ய, வில் மணி ஒளி பொருந்திய மணி அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் மது ஒழுகு தரவில் மணி மீதே. அடுத்தது முன் நூல் ஒளிர்தல், இது செம்பு நூல் செம்பொன் நூல் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம் இன்னொரு திருப்பூரில். அடுத்தது ஆளாய், ஆள்னா ஆண் சிறப்பு பெயர் வீரம், அடுத்தூன்று நல்லாள் இல்லாத குடி இடத்துதவும் நல்லாளுடைய தரம் அப்படின்னு திருக்குறள் சொல்வார். அதனால் அழகு பொலி ஆளாய், இந்த ஆளுங்கிறது ஆணுக்கான சிறப்பு பெயர். ஆள்னா ஒரு பெரிய வீரனாய் அதை சொல்கிறார். அடுத்தது மரளிப்படை, இங்கு யமனுடைய படையை குககணங்கள் பொருது வெருட்டி ஓட்டுவதை சொல்கிறார். யமனை முருகவேல் முன்னிலையில் தாமே பொழுது வீழ்த்துவரை சொன்னார் ஏற்கனவே ஒரு பாட்டில், அதே கருத்தை தான் இங்கே சொல்கிறார். உலகம் ஈரேடு ஏற்கனவே படிச்சிருக்கோம், அஷ்டநாகங்களும் ஏற்கனவே திருப்பூரில் படித்த ஒரு குறிப்பு தான். அந்த மரளியோடு உகந்த மனிதன், அதே கருத்து தான் திருச்செந்தூர் திருப்பூர் சொன்ன கருத்தை இங்கே சொல்கிறார். அடுத்தது காளி கூடியோடு, காளி கூடி, கூடிகள் காளிகள் மீனாட்சி பிடித்தமிழில் இருக்குது. சப்பானி 8வது பருவத்தில், சப்பானி பருவத்தில் 8வது பாடலில் கூடிகள் தொகையும் மொட்டு குணங்கரின் தொகையும் சீற்ற காளிகள் தொகையும் சூழ் போய் காப்புற நிறுவி விட்டான் அப்படின்னு நந்தபுரான் சொல்றார் அசுர யாகத்தில். அடுத்தது எம்பெருமான் குறவர் குறமரவர் கொடி அடிகள் கூசாது போய் வருட, வள்ளியின் காலை எம்பெருமான் அடி சொல்றார். அடி விடுதல் பர ஞானம் அடைதற்கு தீவிரதர பக்குவமாய் இருந்த வள்ளி நாயகியாரை தடையின்றி ஆட்கொண்டு அப்படிங்கிற கருத்து. அதாவது மிக தீவிரமான விரதம் கொண்ட வள்ளி நாச்சியாரை அவள் பக்குவப்பட்ட ஆன்மா ஆன பின்பு அவளுடைய அடியை வருடி எம்பெருமான் கருணை புரிந்தது சொல்றார். அடுத்தது எம்பெருமான் வேங்கை மரமானது குளிர் கனி, அது வேங்கை மரமான வரலாறு. அதாவது எம்பெருமான் வள்ளியை மணந்து கொள்வதற்கு பல்வேறு வேடங்களை புரிந்தார். குளிர்கனியின் இளமரம் அதே வேங்கை மரமான் என்றார், வளையல் செட்டியா என்றார். அதில் இந்த வேங்கை மரத்தை மட்டும் இப்போ சொல்கிறார். அடுத்தது முயலகன் மீது நடனம், இதுவும் நம்ம திருப்பூரில் ஏற்கனவே படிச்சிருக்கோம். முயலகன் தான் ஆணவ மனத்தை குறிக்கிறது. இதெல்லாம் பல்வேறு அற்புதங்கள் இருந்த 2வது பகுதி நிறைய விஷயங்களை சொல்லி வைக்கிறார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது
இந்த பாடல முதல் பகுதியில ஒரு மனிதனுடைய இறுதி காலம். அத அப்படியே படம் பிடிச்சு காட்டுறாரு. அப்படிலாம் யமன் வருவதற்கு முன்பு அ அந்த கடைசி நாள்ல உன்னுடைய கருணை திரும்புங்கள் என்னும் மலர்கள் ஓர் ஆறும் 12 திருக்கரங்களோடு கூடிய திரண்ட தோளும் அழகிய அணிகளை அணிந்துள்ள வரிசையான காதுகளும் நீண்ட கண்களும் 2 திருவடிகள் மீதும் விளங்கும் சிறப்புமிக்க சலங்கையும் அழகு மிகுந்த அந்த பேரழகுடைய மார்பும் வேதங்கள் ஒலிக்க தேவர்கள் கற்பக மலர் மாலை அல்லது மலர் மழை சொரிய தேனோடுகும் ஒப்பற்ற மணிமாலையின் மேல் பூநூலும் விளங்க மயிலின் மீது அழகு விளங்கும் நம்பியாக அதை அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தாவே என்ன அற்புதமாக இருக்குது. சுவாமியோடைய எழில்மிகு காட்சியை அப்படியே கொண்டு வர்றார். அப்படியே மணக்கண்ணில் ஓட்டி இந்த இந்த பாடலுடைய வரிகளை நினச்சி பாருங்க. அப்படியே சுவாமி கண்ணுக்கு வர்றார். என்ன அற்புதம், அனுகிரகம் இதான். முன்பு நிறைந்த அடியார்களுடன் வந்து கூட அப்ப யமுடைய படைகள்லாம் அஞ்சி யமபுரத்தை நோக்கி ஓட்டம் பிடிக்கும்படி அவரோடு போர் புரிந்து பல வெற்றி சின்னங்களை எல்லாம் வரிசையாக ஊதி உன்னோடு வாது செய்பவர்களை தர்க்கித்து வென்று குழந்தை அன்பு கொண்டவனான ஒரு மழலை சொல் பேச்சுள்ள அடிநாயனான என்னை ஆட்கொள்ள இந்த இடம் வந்து உதவ மாட்டாயான்னு கேட்டு என்ன ஒரு இணக்க அற்புதமான ஒரு வேண்டுகோள். 2வது பகுதியில் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. பிறைச்சந்திரன் 3 பற்களும் முரட்டு வலிமை கொண்ட அசுரர்கள் திரும்ப முடியாமல் மண்ணில் மாண்டு விழவும் 7 தீவுகளோடு கூடிய இந்த பூமண்டலம் நடுங்கவும் 14 உலகத்தினரும் அவைய குச்சலிடும் பெண் யானை ஆண் யானை இவற்றின் வலிமை பொருந்திய கூட்டங்கள் பாழ்பட்டு அழியும் அஷ்ட திக்குகளை காத்தின்ற கஜங்கள் எல்லாம் இடம் விட்டு ஓட்டம் கொள்ளும் நீண்ட மலைகள் இடிந்து விழவும் பெரிய கடல் வற்றி புழுதி கிளம்பவும் பெரிய வயிற்றுடைய மகா காளி பூதங்களோடு பிணத்தின் கொழுப்பையும் மாமிசத்தையும் உண்டு அந்த பேயிலோடு கூத்தாடும் போர் செய்து வெற்றி கொண்ட தீரப்பெருமாள்னு ஒரு போர்க்காட்சியை வர்ணிக்கிறார். குரக்குல மலை வேடர்களின் கொடி போன்ற வள்ளியின் திருவடியை வெட்கமில்லாமல் நீ சென்று, இது வந்து வஞ்சப்புகழ்ச்சி அணி, நீ சென்று பற்றி அருளும் பொருட்டு கரடியும் புலியும் தெரிகின்ற கடுமையான நீண்ட காட்டில் விளங்கி எழுந்த வேங்கையின் மர வடிவம் எடுத்து நின்று பின்பு நீண்டு உயர்ந்திருந்த வள்ளிமலையில் உலவிய பெருமாளை பொல்லாதவனாகிய முயலகன் என்னும் பூதத்தின் மீது நடனம் புரிகின்ற சிவபெருமானுடைய ஒரு பாகத்தில் பொருந்தி விளங்கும் தாய் பார்வதி பெற்றருடைய குமரனே, குருபரமூர்த்தியே, இரவாத தன்மை பெற்ற விண்ணோர்கள் விரும்பி போற்ற அவர்களுக்கு அருள் புரிந்து காக்கும் தம்பிரானே, நீ என்னை ஆட்கொள்ள இவ்விடம் வந்து உதவ மாட்டாயான்னு கேட்கிற அற்புதமான பாடல். பழனாபுரி ஆண்டவர் திருப்பாதம் சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமாவும் குருநாதர் அருணா பெருமகிழ்ச்சி முருகாஜனம் வெட்டுவேல் முருகனுக்கு அரோரா, பழனி ஆண்டவனுக்கு அரோரா.